ப்ரோ கபடி லீக் சீசன் 12 முன்னிட்டு தங்களோட போட்டிகளை ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ் தலைவாஸ். கோச் சஞ்சீவ் பலியான், சிஇஓ உட்பட எல்லாருமே இப்போதைக்கு தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. அண்ட் தமிழ் தலைவாஸ் டீம் ஒரு டோர்னமெண்ட்டும் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அது என்ன டோர்னமெண்ட் அண்ட் ஸ்குவாட்ல எந்தெந்த பிளேயர்ஸ் இருக்காங்க, டீமை யாரு லீட் பண்றாங்க, டீம் கூட யாரெல்லாம் இருக்காங்க, எல்லா டீடைல்ஸும் உங்களுக்காக இந்த வீடியோல. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. So friends, தமிழ் தலைவாஸ் ப்ரோ கபடி லீக் சீசன் 12 முன்னிட்டு ஒரு சில அப்டேட்ஸ் கொடுக்க போறாங்க அப்படிங்கறத முன்னாடியே நாம சொல்லியிருந்தோம். அந்த வகையில தமிழ் தலைவாஸ் டீம் இப்போதைக்கு இங்க தமிழ்நாட்டில் ஒரு கபடி டோர்னமெண்ட் ஆடிட்டு இருக்காங்க. அது என்ன டோர்னமெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மணப்பாறை ஆல் இந்தியா கபடி மேட்ச் டோர்னமெண்ட் தான். இதுல பல டீம்ஸ், பல்வேறு டீம்ஸ் ஃப்ரம் இந்தியா பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இன்ஃபேக்ட் புனேரிப்பட்டன் கூட இந்த லிஸ்ட்ல இருக்காங்க. பட் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ அங்க யாராச்சும் மணப்பாறையில இந்த டோர்னமெண்ட் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களோட அந்த வியூ, அதாவது நீங்க பார்த்தது என்ன அப்படிங்கறத சொல்லுங்க. இன்ஸ்டால என்ன கான்டாக்ட் பண்ணி உங்களோட ஃபுட்டேஜ் மேபி ஏதாச்சும் எடுத்திருந்தீங்கன்னா கொடுங்க, கண்டிப்பா ஷேர் பண்ணலாம். அண்ட் டீம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கன்ஃபார்ம்டு டீம் லிஸ்ட் சொல்றேன் மென்ஸை பொறுத்த வரைக்கும். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐசிஎஃப் சென்னை, சிட்டி போலீஸ் சென்னை, எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி சென்னை, ஏஇசட் கன்னியாகுமரி, கற்பகம் யூனிவர்சிட்டி, கஸ்டமர்ஸ் மதுரை, இன்கம் டாக்ஸ் சென்னை, டிஎன் போலீஸ் சென்னை, வேல்ஸ் யூனிவர்சிட்டி சென்னை, துரைசிங்கம், பிஜே பிரதர்ஸ் கோவை, ஏஎம்கேசி கோபி, தமிழ் தலைவாஸ், ரெட் ஆர்மி, ஓஎன்ஜிசி, ஸ்டார் அகாடமி டெல்லி, சாய் மும்பை, டிஎம்சி தானே மும்பை, புனேரி பல்டன், கிரீன் ஆர்மி, பிபிசிஎல், சாய் சோனிபேட், மகாராஷ்டிரா போலீஸ், ரோடெக் ஹரியானா. சோ இந்த டீம்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஒட்டுமொத்தமா 24 டீம்ஸ் இந்த டோர்னமெண்ட்ல மென் செக்ஷன்ல மட்டும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இது இல்லாம உமன் செக்ஷன்லயும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. சோ அதையும் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். அண்ட் அதற்கான போல்ஸ் அப்படிங்கறதெல்லாம் பிரிக்கப்பட்டிருக்கு. எந்தெந்த குரூப்ல யார் இருக்காங்கன்னு அப்படியே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓவராலா பார்க்கும்போது இந்த மணப்பாறை கபடி டோர்னமெண்ட் அப்படிங்கிறது எங்க லைவா வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்ட் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க போட்டோஸ் கூட அவங்களுக்கு தான் கிரெடிட்ஸ் போகும். சடுகுடு கபடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, அவங்களுக்கு தான் இந்த கிரெடிட்ஸ் எல்லாமே. அவங்க தான் லைவும் போட்டுட்டு இருக்காங்க இந்த டோர்னமெண்ட்டுக்கான எல்லா மேட்சஸுமே. ஓவராலா இந்த டோர்னமெண்ட்ல தமிழ் தலைவாஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்ட உடனே போய் அவங்க ஆடின மேட்சஸ் அண்ட் அவங்க ஆடினதை லைவ்லயுமே பார்த்திருந்தேன். தமிழ் தலைவாஸ் இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் 2 போட்டி ஆடி இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஏஎம்கேசி கோபி அப்படிங்கிற ஒரு தமிழகத்தை சேர்ந்த டீம் கூட தான் ஆடி இருந்தாங்க. ஆக்சுவலி ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் தமிழ் தலைவாஸ் தான் டாமினேட் பண்ணாங்க. இடையில அந்த கோபி டீம் வந்து கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து கம்பேக் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. பட் ஒரு சில மிஸ்டேக்ஸ் திரும்ப பண்ணி அந்த டீம் வந்து தோத்துட்டாங்க. சோ தமிழ் தலைவாஸ் தான் அந்த போட்டியை ஜெயிச்சிருப்பாங்க. அண்ட் இரண்டாவது போட்டி வந்து பாத்தீங்கன்னா தானே மும்பை அவங்க கூட நடந்துச்சு. அது ஒரு மகாராஷ்டிரா பேஸ் பண்ண டீம். அவங்களுக்கு எதிராகவும் தமிழ் தலைவாஸோட பர்ஃபார்மன்ஸ் டாமினேட்டா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்டா முடியும் போது 22-11 அப்படிங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் டபுளா முடிச்சிருப்பாங்க. அண்ட் மேட்ச் முடியும் போது 25-42 தமிழ் தலைவாஸ் அந்த போட்டியவே ஜெயிச்சிருப்பாங்க. ஓவரால் த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் நான் பார்த்த வரைக்கும் 2 மேட்சையும் சூப்பரா பர்ஃபெக்ட்டா ஆடி இருந்தாங்க. ரைடர்ஸை விட டிஃபெண்டர்ஸ் சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க தமிழ் தலைவாஸ்ல ஒரு சில புது பிளேயர்ஸை பார்க்க முடிஞ்சது. ஒரு சில தமிழ்நாடு யங்ஸ்டர்ஸும் தமிழ் தலைவாஸோட ஸ்குவாட்ல இருந்தாங்க. அதெல்லாம் ஓகே. ஆல்ரெடி தமிழ் தலைவாஸ்ல பிளே பண்ண பிளேயர்ஸ் யார் அங்க இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ஐபியா சைன் பண்ணி எடுக்கப்பட்ட தீரஜ் மயில்மரே, ராம்குமார் மாயாண்டி, அனுஜ் காவடே, இந்த 3 பேருமே தமிழ் தலைவாஸ் டீம் கூட தான் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ராம்குமார் மாயாண்டி ரொம்ப பர்ஃபெக்ட்டா ஆல் ரைட்டா இருக்காரு. தீரஜ் மயில்மரையோட இன்ஜுரியுமே சரியாயிடுச்சு. 2 பேருமே பர்ஃபெக்ட்டா இருக்காங்க. ராம்குமார் மாயாண்டி ஒரு சில ரைட் போனாரு, பட் சொல்லிக்கிட்ட அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண தீரஜ் மயில்மரைக்கு ஒரு வாய்ப்பு கூட கொடுக்கல. இன்னுமே தமிழ் தலைவாஸ் வந்து ஆட வைக்கல அப்படிங்கறதையும் நான் சொல்லிக்கிறேன். பட் மத்தபடி அனுஜ் காவடே ஒரு நல்ல டிஃபென்ஸ் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. சோ இந்த மாதிரி ஆல்ரெடி பிகேஎல் சீசன் 11ல தமிழ் தலைவாஸ் டீம்ல இருந்த இந்த 3 பேர் மட்டும் இல்லாம நிதேஷ்குமார் அவர் தான் டீமை லீட் பண்றாரு. எஸ், நிதேஷ்குமார் தான் தமிழ் தலைவாஸை கேப்டன்சி பண்ணிட்டு இருக்காரு. தமிழ் தலைவாஸ் பிகேஎல் சீசன் 11ல கடைசி காலகட்டத்தில் தமிழ் தலைவாஸை லீட் பண்ணிக்கிட்டதும் அவர் தான். சோ இப்போதைக்கு இந்த டீமையும் அவர் தான் லீட் பண்ணிட்டு இருக்காரு. நிதேஷ்குமார் தலைமையின் கீழ் தான் இந்த டீம் தமிழ் தலைவாஸ் டீம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டோர்னமெண்ட்ல கண்டிப்பா சூப்பரான ஒரு மேட்சஸ் எல்லாமே ஆடிட்டு இருக்காங்க. முடிஞ்சா போய் செக் பண்ணி பாருங்க. சரி, அதெல்லாம் ஓகே. இது இல்லாம வேற எந்த பிளேயர்ஸ் எல்லாம் இந்த டீம்ல ஆடுறாங்கன்னு சொல்ல அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. சோ நான் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா பிளே பண்ற 7 பேர், அது இல்லாம 5 பேர் சப்ஸ்டியூட்ல இருந்தாங்க. 12 பிளேயர்ஸ் வரைக்கும் இங்க வந்து நான் பார்த்திருந்தேன். பட் அதற்கு முன்னாடி டீம் கூட வந்தவங்க அப்படின்னு பார்க்கும்போது தமிழ் தலைவாஸோட அட்மின், தமிழ் தலைவாஸோட மேனேஜர், இந்த 2 பேருமே டீம் கூட இருந்தாங்க. அண்ட் அங்க இருந்த லோக்கல்ஸ் கூட நிறைய பேசினது இவங்க 2 பேருக்குமே நல்லா தமிழ் தெரியும் அப்படிங்கிறதுனால அங்க இருக்கிற ரெஃபரீஸ், அங்க கண்டக்ட் பண்றவங்க, டோர்னமெண்ட்டை கண்டக்ட் பண்றவங்க கிட்ட பேசினது எல்லாமே அட்மின் அண்ட் கூடவே மேனேஜர் தான். அண்ட் கூடவே சிஇஓ வந்து தமிழ் தலைவாஸ் கூடவே தான் இருந்தாரு. அவங்க எந்த பக்கம் போனாலும் அங்க போய் உட்கார்ந்துட்டு இருந்தாரு. பட் ரொம்ப சைலண்டா தான் இருந்தாரு. ஆல்சோ சஞ்சீவ் பலியான் நம்ம தமிழ் தலைவாஸோட ஹெட் கோச்,
கோச், அவரும் தமிழ் தலைவாஸ் டீம் கூட தான் இருக்காரு, பசங்களை பயங்கரமா கைட் பண்றாரு. பட் அந்த அளவுக்கு இன்வால்வ்மெண்டா அவர் இருந்து நான் பார்க்கல. பிளேயர்ஸை ப்ளே பண்ண விட்டாங்க, இந்த ட்ரிங்க்ஸ் பிரேக் அப்பவும் ஆஃப் டைம் அப்பவும் அப்போ கொஞ்சம் கூட கூப்பிட்டு தோல் மேல கையை போட்டு சிரிச்சுக்கிட்டே ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருந்தாரு. அந்த அளவுக்கு இன்வால்வ்மெண்டா சஞ்சு பலியான் தமிழ்நாடு பிளேயர்ஸை வந்து பாத்துக்கல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவர் பேசினதுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் அது டிஃப்ரெண்டா தெரிஞ்சது. இதுக்கு முன்னாடி சேரானா போன சீசனுக்கு முன்னாடி பயங்கரமா பசங்களை வந்து மோட்டிவேட் பண்ணி பேசிட்டு இருந்தாரு. பட் இவர் அந்த அளவுக்கு இன்வால்வ்மெண்ட் காட்டல. மேபி தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால நினைக்கிறேன். அண்ட் ஊருமே புதுசு, லாங்குவேஜ் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். கண்டிப்பா போக போக இது எல்லாமே அவரும் சஞ்சீவ் பலியானும் பசங்க கூட இன்வால்வ்மெண்ட் ஆகி பிராக்டிஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவான்னு தான் நினைக்கிறேன். அண்ட் அங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் டீம் போய் ஆடுறது நிறைய பேர் பெருமையா தான் நினைக்கிறாங்க. அந்த டோர்னமெண்ட்டை கண்டக்ட் பண்றவங்க கூட அதை வந்து அடிக்கடி மைக்ல சொல்லிட்டே இருந்தாங்க. தமிழ் தலைவாஸ் டீம், சஞ்சீவ் பலியான், ஜெய்ப்பூர் கோச் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டே இருந்தாங்க. அப்படி இந்த தமிழ் தலைவாஸ் டீம் வந்து தமிழ் தலைவாஸோட பி டீம், அதாவது ஒவ்வொரு டீமுக்கும் யங் டீம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தமிழ் தலைவாஸோட பி டீம் இது அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில யங்ஸ்டர்ஸ்லாம் உள்ள இருந்தாங்க. எல்லாரோட பேருமே என்னால் வந்து ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியல. அதில் நிறைய யங்ஸ்டர்ஸ் இருந்தாங்க. டிஃபென்ஸ் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நிதேஷ்குமார், அனுஜ் கவனே மட்டும்தான் பழசு. மற்ற 2 டிஃபெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா புதுசு. ஒருத்தர் நிதேஷோட தம்பி மாதிரியே இருக்காரு ரைட் கார்னர்ல, கண்டிப்பா சூப்பராகவே பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு நிதேஷ்குமார் மாதிரியே. இது இல்லாம 3 ரைடர்ஸுமே புதுசா இருந்தாங்க. ரெண்டாவது மேட்ச், ஃபர்ஸ்ட் மேட்ச் ராம்குமார் மயாண்டி ஒரு ரைடர், அது இல்லாம 2 ரைடர் புதுசா இருந்தாங்க. பட் ரெண்டாவது மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா பினாமி அப்படிங்கிற ஒரு கிளப் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கிளப்ல இருந்து ஒருத்தர் வந்து ஆட கூட்டு வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். மீன் அங்க ஆட வந்திருப்பாங்க. அந்த பிளேயரை வந்து தமிழ் தலைவாஸ் ஆடுறதுக்காக கூட்டு வந்தாங்களா இல்ல அந்த கிளப்பை சேர்ந்த பிளேயரை கூட சேர்த்திருக்காங்களான்னு தெரியல. பட் அவர் வந்து டிஃப்ரெண்டான ஒரு டிஷர்ட் போட்டு ஆடி இருந்தாரு. அவர் சொல்லிக்கிட்ட அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. பட் தமிழ் தலைவாஸ்ல உயர்ந்த மனிதன் ஒருத்தர் இருக்காரு. அந்த மனிதன், அந்த ரைடரை மேபி தமிழ் தலைவாஸ் சைன் பண்ணாங்கன்னா வேற லெவலில் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா அவரோட ரைடு எல்லாமே வேற லெவலில் இருக்கு. அவர் பெருசா டிஃபென்ஸ் பண்ண முடியாது, ஏன்னா அவரால் அவ்வளவு சீக்கிரம் குனிய முடியல. பட் இருந்தாலும் அஸ் ஏ ரைடரா, டால் ரைடரா இருக்காரு. அவரோட ஹைட் கொஞ்சம் வீக்னஸா இருந்தாலுமே அந்த ஹைட்டை யூஸ் பண்ணி நிறைய ரைட் பாயிண்ட்ஸ் வந்து ஸ்கோர் பண்றாரு. ஈஸியா போனஸ் போடுறாரு. தமிழ் தலைவாசுக்கு ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்க விஷயமே அந்த போனஸ் போடுற விஷயம் தான். அதை சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு இந்த உயர்ந்த மனிதன். அவர் பேர் இன்னும் என்னால கண்டுபிடிக்க முடியல. பட் கூடி சீக்கிரம் அவர் யாருங்கிற ஃபுல் ரிசர்ச்சோட உங்களுக்கு நான் வீடியோ போடுவேன். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது இல்லாம இன்னொரு ரைடர் இருந்தாரு. ஸோ அவருமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. அவர் தான் ஆக்சுவலி பிரைமரி ரைடரா இருந்தாரு. நான் இப்ப சொல்ற 3வது ரைடர் தான் பிரைமரி ரைடரா இருந்தாரு. அவர் தான் லீட் பண்ணிட்டு இருந்தாரு ரைடிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும். ஒட்டுமொத்தமா நிதேஷ்குமாரோட கேப்டன்சியா இருக்கட்டும், அந்த டீம் கொடுத்த பர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், பயங்கரமா இருந்துச்சு. ரைடர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சு கடைசியில பீக் எடுத்தாங்க. முக்கியமா அந்த உயர்ந்த மனிதன் என்னோட ஃபேவரட் ஆயிட்டாரு இப்போ அது வரைக்கும் ஆடினதுலே. நான் திரும்பவும் மென்ஷன் பண்ணிக்கிறேன், இது தமிழ் தலைவாசோட பி டீம் அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணாங்க. இதுல இருந்து இப்ப இந்த தமிழ் தலைவாசில் ஆடிட்டு இருக்க 4 பிளேயரை NYPA சைன் பண்ணி எடுக்க போறாங்க. அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. பட் இதே ஸ்குவாட் அப்படியே வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து டவுட் தான். மேபி ஆக்ஷன்ல இதே பிளேயர்ஸை கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் நிதேஷ்குமார் ரீட்டைன் ஆக போறது உறுதி. ஸோ அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நிதேஷ்குமார் டீம் கூட டிராவல் பண்றாரு, அஸ் ஏ கேப்டனாகவே டீம் கூட ஆடிட்டு இருக்காரு. அந்த ஒரு நல்ல விஷயத்தோட இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். பை பை கைஸ்.